சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு மீனா. நீ யாருன்னு உனக்கே தெரியாம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கல. ஆசிரமத்துல வளர்ந்து தனியால படிச்சு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்க. ரொம்பவே போராடி இருப்பல்ல. அப்பவே இந்த படம் உனக்கு கிடைச்சிருந்தா அப்பவே நீ கஷ்டப்படாம வளர்ந்திருப்பல்ல. இப்ப நீ யாரு? சாதாரண ஆளா? பெரிய பணக்காரி, 500 கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரி. கடவுள் உன் மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு மீனா. நீ இவ்வளவு வசதியானவன் தெரியாம நீ இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்படுறத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு மீனா. என்ன மீனா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? ராம், எனக்கு இந்த காசு பணம் சொத்து எல்லாமே இப்ப எதுக்கு வந்துச்சுன்னு இருக்கு ராம். நானும் அதான் மீனா சொல்றேன். இந்த சொத்து உனக்கு முன்னாடி கிடைச்சிருக்கணும்னு இருந்தாலும் இப்ப கிடைச்சிருச்சுல்ல, விடு பாத்துக்கலாம். இல்ல ராம், எனக்கு இப்போ இந்த பணம் எல்லாம் தேவையான தோணுது. மீனா, என்ன பேசுற நீ? யாராவது பணம் வேணான்னு சொல்லுவாங்களா? அதுவும் 500 கோடி ரூபா. அது உனக்கு எழுதி வச்ச சொத்து மீனா. எல்லாரும் வெயிலு மழைன்னு பார்க்காம ஓடிட்டு இருக்கதே இந்த பணத்துக்காக தான் மீனா. ராம், நான் என்னைக்குமே பணத்துக்காக ஓடுனது இல்ல ராம். பணம் மட்டுமே இருந்தாலும் எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லிட முடியாது. நான் என் வாழ்க்கையில இந்த பணம் இல்லாமலே வாழ்ந்துட்டேன். நான் ஆசைப்பட்டது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான் ராம். அது அத்தனையுமே உன்கிட்ட நான் உணர்ந்தேன். உன்னை விட எனக்கு இந்த பணம் எல்லாம் ஒன்னும் பெருசு இல்ல ராம். என்னை வளர்த்த அப்பா எனக்காக இவ்ளோ சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்காருல்ல. ஆனா பாத்தியா, அவரு கூட அவருக்கு மகளா நான் வாழ்ந்திருக்கணும். அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. நான் இந்த ஊருக்கு வந்தது வசதியா வாழ்றதுக்காக இல்ல ராம். உனக்காக, உன் கூட வாழ்ற இந்த வாழ்க்கைக்காக தான் ராம். எனக்கு உன் கூட வாழ்ற இந்த சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சா மட்டும் போதும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும் ராம். ஆனா மனசுக்கு பிடிச்சவன் கூட வாழ்ற வாழ்க்கை தான் என்னைக்குமே ஒரு பொண்ணுக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் தரும். அம்மா, நீயே ராம் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல மீனா, ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல ராம், நீ என்னவோ மாதிரி இருக்க. நான் பணக்கார பொண்ணுங்கிறதுனால என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்காத ராம். என்கிட்ட பணம் இருக்கிறதால நீ என்னை விட்டு ஒதுங்கிருவியோன்னு பயமா இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ ராம், எனக்கு அந்த பணத்தை விட நீதான் முக்கியம். எப்பவும் போல நீ என் கூட சகஜமா பேசணும், சிரிக்கணும். எனக்கான சந்தோஷமே நீ மட்டும்தான் ராம். இல்ல மீனா, நான் எப்போ உன் கூட ஒரே மாதிரி தான் இருக்கேன். இல்ல ராம், 500 கோடி சொத்து விஷயம் தெரிஞ்சதும் நீயுமே என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன்னு தோணுது. ஏய் சச்சா, அப்படிலாம் இல்ல மீனா. நான் உன் கூட எப்பயும் போலதான் மீனா இருக்கேன், இருப்பேன். ராம், என்ன ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற அன்பும் பாசமும் மட்டும் மாறக்கூடாது ராம். நீ என்கிட்ட கோச்சுக்கிறதும் சண்டை போடுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன சமாதானப்படுத்துறது அதை விட பிடிக்கும். நீ என்கிட்ட உரிமையா சண்டை போடும்போது நான் அதை எவ்வளவு நாள் ரசிச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப வந்திருக்கிற பணத்தால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கிறான். எனக்கு இவ்ளோ சொத்து இருக்கிறதால என்கிட்ட வேலை சொல்றதுக்கும் நான் தப்பு பண்ணா தட்டி கேட்கறதுக்கும் நீ தயங்கவே கூடாது. நான் ஏன் தயங்க போறேன் மீனா? நீ என்னோட மீனா. நான் உன்னை எப்பயும் போல உரிமையா திட்டுதான் செய்வேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்பேன். எனக்கு நீதான் எல்லா வேலையும் செய்யணும், சரியா? பயப்படாத மீனா. இந்த 500 கோடி ரூபாய் சொத்து பேங்க்ல உன் பேர்ல இருக்கிற பணம் அது மட்டும் இல்ல, இன்னும் பல கோடி ரூபாய் நாமளே சம்பாதிச்சாலும் நமக்குள்ள எந்த பிரிவும் வராது மீனா. நாம இன்னைக்கு இருக்கிற மாதிரிதான் என்னைக்குமே இருப்போம்.